ஹலோ கைஸ். இன்னும் இல்லாமல் சோலோ லெவலிங் அனிமே அண்ட் மாங்கா ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பேஸ் பிளாட் கொடுத்து அந்த ஸ்டோரியோட ஹைப் ஏற்றின ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் கார்ட்டூன் அண்ட் டெம்பிளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். கார்ட்டூன் அண்ட் டெம்பிள் எப்படி உருவாச்சு, அதை யார் உருவாக்குனா, அதில் எப்படி நம்ம ஹீரோ அண்ட் க்ரூ மாட்டிச்சு, அதுக்கப்புறம் நம்ம சங் ஜின்வோக்கு எப்படி இந்த பவர் கிடச்சிச்சு, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ மேபி ஸ்பாய்லராக கூட இருக்கலாம். ஏன்னா அங்கங்கே ஒரு சில விஷயத்தை ரிவீல் பண்ணுவேன். ஓகே. ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ கார்ட்டூன் அண்ட் டெம்பிள் அதை நம்ம டபுள் டென்ஷன் கூட சொல்லுவோம். இருக்கிறதுலே ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஹிடன் டென்ஷனாக இதை நம்ம சொல்லுவோம். இதுக்குள்ளே 2 டி ரேங்க் டென்ஷன்ஸ் இருக்கும். செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். இதோட பேஸ் ஆப்ரேஷன் பண்ணுறது ஆர்கிடெக்ட். ஆர்கிடெக்ட் யார் ப்ரோட் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக க்ளீனாக புரியும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நான் மொனார்க் அண்ட் ரூலர்ஸு, அதுக்கப்புறம் ஷேடோ மொனார்ச்சு, எல்லாருமே எப்படி ஃபார்ம் ஆகினாங்க, அதுவும் இல்லாமல் எப்படி இந்த சிஸ்டம் ஒர்க் ஆச்சுன்றது எல்லாத்தையுமே நான் சொன்னேன். வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். இந்த ஆர்கிடெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் நான் சொல்லியிருப்பேன். அவர் அந்த டேப்லெட் மாதிரி ஒன்று வச்சுருப்பார் இல்லையா, அதாவது வர்ஷிப் த காட் அந்த மாதிரிலாம் இருக்குமே, ப்ரைஸ் த காடுன்னு. அதை வச்சுட்டு இருக்க அந்த சிலை தான் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்டு. அவர் தான் இந்த சிஸ்டமோட கிரியேட்டர். அதாவது நம்ம ஜின்வோட ஹோல் சிஸ்டமோட கிரியேட்டருமே பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட். இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணதுக்கான ஒரே காரணம் அந்த டைமில், அதாவது நான் அந்த ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா, நான் அந்த கதையில் சொன்னேன், அந்த ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே வெசல்ஸ் தேடுவாங்க. அப்படி நம்ம ஆஷ்பான்மே தேடி இருப்பார். அதாவது ஏகேஏ நம்ம ஷேடோ மொனார்ச். அவருமே பார்த்தீங்கன்னா தேடி இருப்பார். அப்போ அவர் கிடச்ச ஒரு ஆள் தான் ஆர்கிடெக்ட். அவர் என்ன பண்ணியிருப்பாருனா, இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி ஒரு ஹியூமன் ஃபைண்ட் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்கிறப்ப, அதுக்கப்புறமா ஆஷ்பான் ஒரு சில ரெக்குயர்மெண்ட் வச்சுருப்பார். எனக்கு என்னோட வெசலாக இருக்கவன் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி இல்லை நிறைய வாட்டி டெத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆள் மாட்டிட்டு போகிறார், அதாவது நம்ம ஜின்வு. இப்போ ஓவர் வியூ பார்த்துருவோம். இந்த டஞ்சன் இருக்கு இல்லையா, இந்த டபுள் டஞ்சன் பார்த்தீங்கன்னா மற்ற டஞ்சன்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த கார்ட்டூன் அண்ட் டெம்பிள்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த மேஜிக் பீஸுமே இருக்காது. அதாவது மற்ற டஞ்சன்ஸில் இருக்க மாதிரி எந்த மேஜிக் பீஸுமே இல்லாமல் அதுக்கு பதிலாக இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் ஜெயண்டிக் ஸ்டாச்சூஸ் இருக்கதா சொல்கிறாங்க. அதான் நம்மளே பார்த்துட்டோமே. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீலர் ஸ்டாச்சூஸ், அதுக்கப்புறமா ஃபைட்டிங் கார்டியன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். அந்த ஸ்டாச்சூஸோட வேலை என்னென்னா, இங்கேருந்து யாராவது தப்பிச்சு போக பார்த்தாங்கன்னா அவங்கள கொள்வது தான். அதுவும் இல்லாமல் அந்த டஞ்சனே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் மாதிரி தான். அது எப்படி ரன் ஆகும்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு தான். மேபி எல்லாருமே சோலோ லெவலிங் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க, ஒரு 4 எபிசோடாவது பார்த்துருப்பீங்க. அதில் கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, வர்ஷிப் காட், ப்ரைஸ் காட், டெஸ்ட் யுவர் ஃபெய்த் அப்படின்ற மாதிரி. யாரெல்லாம் இது ஒழுங்காக ஃபாலோ பண்ணலையோ அவங்களாம் உயிரோட போக மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் ரெப்ரசன்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு ஸ்டாச்சு உட்காந்துருக்கு இல்லையா, பெரிய ஜெயண்டிக் ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சு ஆக்சுவலாக யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா, நம்ம அப்சல்யூட் பீயிங், அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். அவரை தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சு ரெஃபர் பண்ணுது. அதுவும் இல்லாமல் அதுக்கு அங்கே நம்ம அப்சல்யூட் பீயிங்க்கு எந்த பவருமே கிடையாது. மேபி நான் திரும்பியும் சொல்கிறேன், ஸ்பாய்லர் வீடியோ அது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்டாச்சுக்கு பவர் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட டெத் பவர் மாதிரி ஈஸியாக கொல்ல முடியும். யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களால ஈஸியாக இங்கேருந்து தப்பிக்க முடியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. விஷயம் இங்கே இவ்வளோ தான். ஆனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டி ரேங்க் டென்ஷனாக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டென்ஷனாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் அப்படியே சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஈஸியாக லிங்க் பண்ணிக்க முடியும். அப்படியே நான் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஜின்வு, அதுக்கப்புறம் அவனோட ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் டஞ்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க அந்த டஞ்சனுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களால அதில் இருக்க கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் அங்கேருந்து தப்பிக்க முடியும். அதுவும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6லேருந்து 17 ஹண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்திருக்காங்க. ஆனால் அங்கே உயிரோட அங்கேருந்து தப்பிச்சது கொஞ்சம் பேர். உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருந்தால் மட்டும் தான் தப்பிக்க முடியுன்றது தான் இந்த டஞ்சனோட பேசிக் ரூலே. ஜின்வு இருந்ததுனால தான் ஹோல் பார்ட்டியே தப்பிச்சிச்சு. இதை சொல்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா அவன் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காரணம். அவனால தான் எல்லாருமே தப்பிச்சிருப்பாங்க. உள்ளே வந்தது காரணமே அவன் தான். ஏன்னா அந்த ஒரு ஓட்டுனால தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருப்பாங்க. அதனால தான் சோலோ லெவலிங்கான ஹைப்புமே பார்த்தீங்கன்னா அதிகமாச்சு இந்த டபுள் டஞ்சனாக இருக்கனால தான். அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க ஸ்டாச்சுஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போகிறவங்களெல்லாம் கொல்ல ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஜின்வு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஜின்வுவும் நம்ம
ஜூஹி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ நம்ம ஜின்வூ வந்து சொல்லுவான், நீங்கள் வந்து ஜூஹியை கூப்பிட்டு போங்க, ஸோ நான் வந்து பார்த்துக்கிறேன், ஸோ என்னால் வந்துட்டு நீங்களும் வந்து சாகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அதை கேட்டு அவங்களுமே வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஸோ கடைசியாக நம்ம ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து போகும்போது அந்த ஸ்டாச்சுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஜின்னுவோட காலெல்லாம் வெட்ட ஆரம்பிக்கும். நம்ம ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா சாவர நிலமையில இருப்பான். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களோட ஹார்ட்டை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்களா, ஹார்ட் பீட்டை இல்லைனா வந்து ஸ்டாப் பண்ண விரும்புகிறீங்களா, ஏன்னா நீங்கள் வந்து பிளேயராக விரும்புகிறீங்களான்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ அதை கேட்டு நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பானா. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அஃபிஷியல் பிளேயராக வந்து மாறிடுவான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது மெயின் கவர்மெண்ட்லேருந்து ஆளுங்க வருவாங்களே, ஸோ அவரோட பேர் வந்து எனக்கு ஒழுங்காக ஞாபகம் இல்லை. ஸோ அவருமே வந்துட்டு டபுள் அவேக்கன் பண்ணியிருக்காங்களான்ற டெஸ்ட் வந்து எடுக்கும் போது அதில் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து மானா பவர் வந்து ஏறி இருக்காது. அப்போ வந்துட்டு நம்ம தான் வந்து தப்பாக புரிஞ்சுட்டோம் போலன்ற மாதிரி போயிருப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு சொல்லியிருந்தாலும் ஞாபகம் இருந்திருக்காது. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சோலோ லெவலிங்கில் யாரெல்லாம் வந்துட்டு டபுள் அவேக்கன் ஆகுறாங்களோ, ஸோ அவங்களுக்குலாம் டபுள் அவேக்கன் ஆகும்போது என்ன ரேங்க் இருந்துச்சோ அந்த ரேங்க் தான் அப்படியே வந்து இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் செத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேங்க்கை வந்து மாற்ற முடியாது. ஸோ மேபி அவங்களோட ஸ்கில்ஸ் தான் வந்து அதிகமாகுமே தவிர அவங்களால வேறு எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ அவங்களால அந்த லெவலே வந்து ஏற்ற முடியாது. பட் ஜின்னு இஸ் த ஒன்லி ஹண்டர். ஸோ அவனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவனோட எத்தனை வாட்டி அவன் கொள்றானோ அத்தனை வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து லெவலப் ஆகிட்டே போவான். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் நம்ம ஜின்வூ. ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரியை வந்து மற்ற ஸ்டோரியோட லைக் ஹைப்போட ரொம்பவுமே நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம தான் வந்துட்டு மொத்த சாப்டர்ஸுமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவுமே பெருமையாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ஹோல் சோலோ லெவலிங் ஸ்டோரியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். நீங்கள் வேணால் நம்ம செகண்ட் சேனலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம டி ரேங்க் டஞ்சன் ஆர்க் முடிஞ்சு. ஸோ அப்படியே நம்ம டபுள் டஞ்சன் ஆர்க்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 100 லெவலில் வந்து ரீச் பண்ணிட்டான். ஸோ ஆர்கிடெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம ஜின்னுவை வந்து டபுள் டஞ்சனுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணுறான். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஆர்கிடெக்ட் யார் தான் பார்க்கலான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து போகிறான். ஸோ அந்த ஆர்கிடெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே பேடாஸ் தான். ஸோ பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இருக்கும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னுவை வந்து சாவடி அடிக்கும். ஸோ பயங்கரமான அடி வந்து நம்ம ஜின்னு வந்து வாங்குவான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவன் டாச் பண்ணி அவனோட அட்டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பான், கவுண்டர் அட்டாக்மே. பட் ஸ்டில் அது வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணும். ஏன்னா அவனோட சிஸ்டமோட கிரியேட்டரே தானே. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்கில்ஸே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில விட முதல்ல நிறைய ஸ்கில்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவனால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதோட சிஸ்டம் கண்ட்ரோலரே அந்த ஆர்கிடெக்ட் தானே. ஸோ அதனால அந்தளவுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து கஷ்டப்படுவான். ஸோ இருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்துட்டு அதை எதிர்த்து வந்து பயங்கரமாக டஃப் கொடுத்துட்ருப்பான். ஸோ ஈவன் உங்களால் இந்த பேனல்ஸ்லேயே வந்து பயங்கரமாக வந்து பார்க்க முடியும் அதோட ஃபைட்டிங் டெக்னிக்கை. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஆஷ் பாண்டுமே என்ன பண்ணியிருப்பாருன்னா, டக்குன்னு இந்த ஃபைட் போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவோட சவுலை மட்டும் வேறு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போவார். வேறு டைமென்ஷன் கூப்பிட்டு போயிட்டு லைக் எந்த மாதிரிலாம் வார் நடந்துச்சு, மோனார்க்குக்கும் ரூலர்ஸுக்கும் வந்து எப்படி நடந்துச்சு, ஸோ அதுவும் இல்லாமல் எத்தனை பேர் செத்தாங்க, ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே காட்டுறாரு. ஸோ நம்ம ஜின்னுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக்கிங்காக வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த செக்மெண்ட்லேயே இது வந்து ஒரு பெஸ்ட்டு செக்மெண்ட்டு. ஸோ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவனோட ஹார்ட்டுமே வந்து பிளாக் ஹார்ட்டாக வந்து ரிப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு 2 ஹார்ட் வந்து இருக்கும், ஒன்று ரெட் ஹார்ட்டு, இன்னொன்று பிளாக் ஹார்ட்டு. அதுவும் இல்லாமல் ஆர்கிடெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோபாத் தான். ஸோ பயங்கரமாக வந்து லைக் அது வந்து ஒரு சைக்கோ மாதிரி தான் வந்து நடக்கும். ஸோ அதனால தான் வந்து ஆஷ் பாண்ட் என்ன நினைப்பாருன்னா, நான் வந்துட்டு என்னோடய பவரை வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் தான் நினைக்கிறேன் தவிர அவனை வந்து நான் கண்ட்ரோலில் வைக்கணும்னு ஆசையப்படல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து யோசிப்பார். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இந்த ஆர்கிடெக்ட் வந்து பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஷ் பாண்ட் வந்து ஸோ நம்ம ஆஷ் பாண்டுக்கு என்ன ஆசைனா, ஜின்னுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பவரையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் தான் ஆசையே தவிர அவனை வந்து கண்ட்ரோலில் வைக்கணும்னு ஆசை கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த கேஸில் அப்படியே வந்து ஆர்கிடெக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஆஷ் பாண்ட் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, கடைசியாக நம்ம வந்துட்டு நம்ம ஆர்கிடெக்ட் வந்து விபூதி அடிச்சிடுவோன்ற மாதிரி கடைசியாக வந்து ஒரு டிசைர் வந்து பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவர் பிட்ரேவுமே பண்ணிடுறாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஆர்கிடெக்ட்டுமே வந்து எதை ரியலைஸ் பண்ணுறான்னா அவனை வந்து விபூதி அடிச்சிட்டாங்கன்றது அப்போ தான் தெரியுது. ஸோ நம்ம ஜின்னுவுமே வந்துட்டு ஃபுல் ஃபார்மில் வந்து அங்கேயே அடித்து 2 பீஸாக வந்து வெட்டி அங்கேயே நம்ம ஆர்கிடெக்டை கொண்டுருவான். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஸ்டோரி வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ நான் ஏன் வந்து இதை போட்டேன்னா, இது மட்டும்தான் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த ஸ்டோரியில். ஸோ இதை தாண்டி நிறைய இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த இடத்துல வைக்கிற மாதிரி பிளாட் ட்விஸ்ட் வந்து நிறைய இருக்காது. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணேன். ஸோ அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லைக் சோலோ லெவலிங்கே அந்த ஹோல் வேர்ல்டே வந்து எப்படி கிரியேட் ஆச்சுன்றதை நான் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.